நிஞ்சா ஹட்டோரியில வர பயங்கரமான எபிசோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு எபிசோடுல நடுராத்திரி கெனிச்சி யுமிகோ ஹட்டாரி எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப ஸ்கூல் படிக்கட்டு பகல்லாம் 32 இருக்கும், ராத்திரி ஆச்சுன்னா 33 ஆகும். யுமிகோ பயமுறுத்துறாங்க. ஆனா யுமிகோ அந்த படிக்கட்டு மேல ஏறி விளையாண்டுட்டு இருக்கா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த கண்ணாடியில கெனிச்சியும் கெமுமாக்கியோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. பட் யுமிகோட முகம் தெரியவே இல்லை. அதை ஹட்டோரியை நோட்டீஸ் பண்றான், ஆனா பெருசா கண்டுக்கறல. ஸ்கெலட்டனை வச்சு யுமிகோவை பயமுறுத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா யுமிகோ ஸ்கெலட்டனோட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. கெனிச்சியும் கெமுமாக்கியும் இதை ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நம்ம வந்ததுக்கு அடையாளமா இங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு கெனிச்சி எல்லாரையும் நிக்க சொல்றான். அப்ப எல்லாரும் போட்டோ எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்த உடனே யுமிகோ வீட்டுக்கு கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் போட்டோ வந்த உடனே கெனிச்சி போட்டோ தூக்கிட்டு ஓடி வந்து கெமுமாக்கி கிட்ட இங்க பாரு, நம்ம போட்டோ எடுத்ததுல யுமிகோ மட்டும் இல்லன்னு ஷாக்கிங்கா சொல்லிட்டு இருக்கான். ஹட்டோரியும் நான் கூட பார்த்தேன், நைட்டு கண்ணாடியில யுமிகோட முகம் தெரியவே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யுமிகோ ஓடி வரா. சாரி காய்ஸ், நைட் நீங்க கூப்பிட்டு என்னால வர முடியலன்னு சொல்றா. யுமிகோ ஸ்கூலுக்கு போலனா அங்க வந்தது யாருன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கெமுமாக்கி சொல்றான், நம்ம ஸ்கூல்ல நைட் ஆனா ஒரு பேய் வரும், யுமிகோவுக்கு பதிலா அந்த பேய் தான் வந்திருக்கு. அப்ப நைட் ஃபுல்லா அவங்களோட இருந்தது யுமிகோ இல்ல, ஒரு பேயின்னு தெரிஞ்சது. எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. இந்த எபிசோட நீங்க முன்னே பாத்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.